பாப்பா இன்னைக்கு டிஃபன் சூப்பரா இருந்ததுல. சூப்பர். பின்ன நல்லா இல்லாம இத்தனை வருஷமா இந்த கிச்சன்ல சமையல் செஞ்சு செஞ்சு இந்த வீட்ல ஒரு வேலைக்காரியாவே நான் மாறிட்டேன். எனக்கு எந்த மரியாதையுமே இந்த வீட்ல இல்ல. எல்லாம் என் தலை எழுத்து. ஆபீஸ் கால் பேசாம. ஆமா, நான் தான் இந்த வீட்ல ரொம்ப சத்தமா பேசிட்டு இருக்கேன் பாருங்க. என் வாய்ஸே அவங்க யாருக்குமே பிடிக்காது. நான் ஏதாவது பேசினாலே கடுப்பா இருக்குல்ல, சத்தமே போட மாட்டேன். அப்படியே பேசாம இருந்து அப்படியே செத்துடுறேன். அப்பதான் உங்களுக்கு எல்லாம் நிம்மதியா இருக்குல்ல. நல்லா சந்தோஷமா நிம்மதியா இருங்க. ஹே பேபி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா உள்ள போலாம். செலு, நீயே கடைக்கு போய் பொருள் எல்லாம் வாங்கிட்டு வட்டியா? என்கிட்ட சொல்லிருக்கலாம்லம்மா, நான் வாங்கிட்டு வந்திருப்பேன். ஏன் எங்க போனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா? எனக்கு ஒரு கடையில போய் எனக்கு தேவையானதை வாங்குறது கூட சுதந்திரம் இல்லையா? எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்கணும்? எல்லாம் என் தலை எழுத்து. உங்களுக்கு போய் வாக்கப்பட்டேன் பாருங்க, என்ன சொல்லணும்? செலு இங்க வாயேன், இந்த சாங் கொஞ்சம் கேள. கேட்டுட்டு தான் இருக்கேன். இத்தனை வருஷமா நீங்க சொல்றத மட்டும் தானே கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன வேணும், இதை பத்தி எல்லாம் யாருக்கு கவலை? அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருப்பீங்களா? எல்லாம் என் தலை எழுத்து. எனக்கு இது தேவைதான். செலு, நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துடுறேன். எங்க வேணா போங்க, அதே என்கிட்ட சொல்றீங்க. உங்களுக்கு என்னப்பா, நினைச்ச நேரத்துல போகலாம், நினைச்ச நேரத்துல வரலாம். நாங்க அப்படியா இந்த வீட்டுக்குள்ளேயே கருது சாவணும். எல்லாம் என் தலை எழுத்து. இந்த தற்பெருமை பேசுற விடியா மூஞ்சிக்கிட்ட போய் சொன்னேன்னு